ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், எஜுகேஷன் எல்லாருக்குமே முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அதுதான் நம்மளோட லைஃப், நமக்கு வருமானம் எல்லாமே அதுதான் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால தான் குழந்தை பிறந்த 2.5 வயசுலேயே வந்து ப்ரீகேஜி சேர்க்குறோம், எத்தனை லட்சம் செலவானாலும். ஆனால் அப்படியெல்லாம் படித்து முடிச்சு எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக லைஃப் கிடைக்குதுன்னா ஒரு கொஷின் மார்க் தான், அது நமக்கே தெரியும். அப்படி அவங்களோட லைஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்வியல் கல்வி வேணும். அதுதான் சார் கொடுத்துட்ருக்காங்க. அந்த வாழ்வியல் கல்வி என்னோட லைஃப் எப்படி மாத்துச்சு அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து இங்கே சொல்ல விரும்புகிறேன். லைனக்ஸ்க்கு முன்னாடி, லைனக்ஸ் பின்னாடி. லைனக்ஸ் வந்து எனக்கு வாழ்க்கையில் மாற்றம் கொடுக்கல, என்னுடைய மொத்த வாழ்க்கையவே மாற்றிடுச்சு அப்படிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் ஆக்சுவலி ஒரு விழுப்புரம் பக்கத்தில் ஒரு கிராமத்து பொண்ணு. என்னுடைய குவாலிஃபிகேஷன் தான் ரொம்ப ரொம்ப கம்மி தான். வெளியில் எங்கேயும் போக மாட்டேன், அதிகம் யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டேன், கம்யூனிகேஷன் சுத்தமாக இல்லை. அந்த மாதிரியான ஒரு பொண்ணு நான். சென்னைக்கு வந்து ஒரு 10 இயர்ஸ் ஆகுது. சொந்தமாக வீடு வாங்கினோம். இதுக்கிடையில எனக்கு வந்துட்டு எனக்கே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டேன். என்ன அப்படின்னா, எனக்கு எதுவுமே தெரியாது, என்னால் எதுவுமே முடியாது, வீடு தான் எல்லாமே அப்படின்ற மாதிரி எனக்கே நானே ஒரு வட்டம் போட்டுக்கிட்டேன். அப்படிலாம் இருக்கும்போது சொந்த வீடு வாங்கின உடனே கடன். எனக்கு உடனே கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு நமக்கு வருமானம் வேணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கும் போது, அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்லணும். நான் சார் வந்து ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பாங்க, பர்பஸ் அப்படின்ற அந்த வீடியோ. வாழ்க்கையில் நமக்கு 2 நாள் ரொம்ப முக்கியமான நாள். ஒன்று நாம் பிறந்த நாள், இன்னொன்று நாம் ஏன் பிறந்தோம் அப்படின்னு உணர்ற நாள். இந்த 2 நாளுமே அடியோடு நான் வெறுத்தேன். ஏன்னா அவ்வளோ சேலஞ்சஸ், எனக்கு அவ்வளோ சேலஞ்சஸ் தாண்டி நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். கூடவே கடனும் சேர்ந்து வந்துருச்சு. அப்போ எனக்கு சாருடைய லைஃப் ட்ரைனிங் எனக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அசோக் பில்லர் அந்த ட்ரைனிங் என்னால் மறக்கவே முடியாது. ஒரு 4 hours ட்ரைனிங் போச்சு. அந்த ட்ரைனிங் முடிஞ்சு லாஸ்ட் ஃபைனலாக சார் வந்து எப்பவுமே அசிஷியல் கேட்கறது, என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு கேட்பாங்க. என்கிட்ட கேட்டாங்க. உண்மையாக சொல்ல நான் எதுவுமே கற்றுக்கல. ஏன்னா என்னுடைய மைண்ட் ஃபுல்லாக அவ்வளோ பிளாங்காக இருந்தது. அவ்வளோ சேலஞ்சஸ், பிரச்சனை, ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான ஒரு பொண்ணு யாருன்னா அது நான் தான். அப்படி இருந்தேன். ஒரு வார்த்தை மட்டும் ஞாபகம் இருந்துச்சு, என்ன அப்படின்னா பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சம் தான் இன்னைக்கு உங்க முன்னாடி என்ன நின்று பேச வைக்குது. அவ்வளோ பெரிய மாற்றம் எனக்குள்ள. அதன் பிறகு லைனக்ஸ் கிடைச்சு இன்னைக்கு நான் ஒரு வட்டம் போட்டு இருந்தேன் இல்லைங்களா, என்னால் எதுவுமே முடியாது, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு. எனக்கு கம்யூனிகேஷன் இல்லை. உண்மையை சொன்னால் எனக்கு நெட்வொர்க்னா என்னன்னு தெரியாது. பிஸ்னஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு வேர்டு. படிக்கும் போது நான் படித்த ஒரு வார்த்தை. பிஸ்னஸ்குள்ளே வந்த பிறகு தான் தெரிஞ்சது கீரை வைக்கிறது கூட ஒரு பிஸ்னஸ் தான் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு அப்படி என்னால் எதுவுமே முடியாதுன்னு தெரிஞ்சு இன்னைக்கு எல்லாமே முடியும். என்னால் என்ன சொன்னாலும் என்னால் முடியும். அந்த அளவுக்கு இன்னைக்கு என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும். வந்ததுக்கு காரணம் சாருடைய இன்னொரு வீடியோ நான் அந்த இடத்துல சொல்லி ஆகணும். பழி சொல்லாதீங்க அப்படின்னு. அதில் வந்து ராபர்ட் கியோசாக்கி பற்றி சொல்லியிருப்பாங்க, வாரன் பஃபெட் பற்றி சொல்லியிருப்பாங்க, அப்புறம் வந்துட்டு ரைட் பிரதர்ஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த ரைட் பிரதர்ஸ் பற்றி சொல்லும்போது ஒரு 7 வயசு பையன், 13 வயசு பையன், அவங்க வந்து பறவைகளால் பறக்கும்போது நம்மளால பறக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு 3வது மாடியிலேருந்து கீழே விழுந்து, அப்போது தம்பிக்காக அண்ணன் வந்துட்டு நம்ம ஏன் முடியாதா அந்த வார்த்தை. அப்போ அந்த இடத்துல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம அதிகம் படிக்க தேவையில்லை, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, வயசும் தேவையில்லை, முடியும் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை போதும் அப்படின்னு அந்த வார்த்தையை அந்த வீடியோவில் நான் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு இன்னைக்கு என்னுடைய குவாலிஃபிகேஷனுக்கு நான் ஏதாவது வெளியில் வேலைக்கு போனேன் அப்படின்னா மேபி ஒரு 5,000 6,000 அவ்வளோதான் நான் வாங்கிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா ஒரு மாண்டிசோரி ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணேன். எனக்கு கிடைச்ச அந்த இன்கம், மந்த்லி இன்கம் 5,000. ஆனால் இன்னைக்கு பர் மந்த்துக்கு 40,000 to 50,000 என்னுடைய இன்கம். அது மட்டும் இல்லை, கிராமத்தில் இருந்தவங்களுக்குலாம் ஆசை இருக்கும்ல, ஃப்ளைட்டில் ரொம்ப தூரத்தில் போவோம், பார்த்து அண்ணாந்து பார்த்துட்டு இருப்போம். அப்போலாம் இதெல்லாம் நான் போகும்போது நான் என்னைக்கு நினச்சி கூட பார்த்ததில்லை. பட்டு உண்மை என்னன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம், நம்ப முடியாத ஒரு விஷயம், சந்தோஷமான விஷயம் எனக்கு
லைனக்ஸ்ல சிங்கப்பூர் போறதுக்கு அவ்வளோ அழகான எழுத்துக்களா இருக்கிறது இந்த இடத்துல. இப்போ ஒரு விஷயம் நான் சொல்லணும். 2 நாள் நான் வெறுத்தேன். அதாவது என்னுடைய பிறந்த நாளையும் நான் வெறுத்தேன். நான் ஏன் பிறந்தனும் வெறுத்தேன். இன்னைக்கு பிறந்த நாளையும் கொண்டாடுறேன். நான் பிறந்ததுக்கான பர்பஸ் எனக்கு தெரிஞ்சிருக்குது. த பவர் ஆஃப் லைனக்ஸ்.